தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024ஆம் ஆண்டில் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி 8.5%க்கும் மேலான வாக்குகளை பெற்று நாம் தமிழர் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிட்டது என்ற இனிய கருத்தை நம்மளுடைய தமிழ் நெஞ்சங்களிடம் நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் இந்த 8.5%ற்கு மேலான வாக்குகளை நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி பெறுவதற்கு அண்ணன் சீமான் அவர்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு ஒரு கடினமிக்க உழைப்பை போட்டிருக்கிறார் என்பதை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் விளக்குகிறார். அந்த காணொளியை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. உண்மையிலேயே அண்ணன் சீமான் அவர்கள் உடைய உழைப்புக்கு கிடைத்த வெற்றி. அவருடைய உழைப்புக்கு முன்னாடி யாருடைய உழைப்பும் இங்க பக்கத்துல நிற்க முடியாது. அது கடுமையாக உழைக்கலாம். ஆனா 10 விழுக்காடு கூட அண்ணன் சீமானுடைய உழைப்புல யாரும் உழைக்கல என்பதுதான் யதார்த்தமான உண்மை. மனுஷன் காட்டுத்தனமாக உழைச்சார். அவர் தொண்டையில புண்ணு வந்தது, ஒரு பக்கம் ஸ்ட்ரோக் வந்தது, அவருடைய முகமெல்லாம் கருத்து போனது, அவருக்கு இதய துடிப்புல அதிகமானது, ரத்த ஓட்டம் அதிகமானது, அதனால் கால் வலி வந்தது, உப்பு அதிகமாகி கை வலி வந்தது, கையில கட்டு போட்டுட்டு ஜாயின்ல கட்டு போட்டு காலில் கட்டு போட்டு நடக்க முடியல, மேடையில் ஏற முடியல, மேடையில் நிற்க முடியல, நின்ன இடத்துல இருந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகி போய் நின்னாரு. ஆனாலும் உடல் தள்ளாடி, குரல் தள்ளாடி, முகம் தளர்ந்து, உடல் தளர்ந்து, எல்லாம் தளர்ந்தாலும் நான் நின்று பேசுவேன், இந்த மக்களுக்காக பேசுவேன், இந்த கட்சியை அடுத்த கடந்து கொண்டு போவேன். இது கட்சியினோட வளர்ச்சி இல்லை, சீமானுடைய வளர்ச்சி இல்லை, நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி இல்லை, இந்த இனத்தின் வளர்ச்சி. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விடயம், தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாம் தமிழர் கட்சி 8.5% வாக்குகள் வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிவிட்டது. அது ஏதோ ஒரு இடத்துல நமக்கு ஒரு சந்தோஷத்தை தரதான் செய்யுது. ஆனால் அண்ணன் சீமான் 2024ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட பாராளுமன்ற தேர்தலில் அவர் போட்ட உழைப்புக்கு இது மிக மிக கம்மியான வாக்கு சதவீதம் தான். அண்ணன் சீமான் போட்ட உழைப்புக்கு கிட்டத்தட்ட 12% அல்லது 15% வாக்குகளாக பெற்றிருக்கணும். ஏதாவது 2 தொகுதிகள் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கணும். அது நடக்கலை. அது ஓரளவு மனசு கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம தமிழ் மக்கள் நம்மளை நாம் தமிழ் கட்சி தோற்க வைக்க அவங்களுடைய தமிழ் இனத்தின் பற்று குறைந்து கொண்டு தான் போகும். இந்த முறை சரி, நம்மளுடைய தமிழ் மக்கள் நம்மளை ஏமாத்திட்டாங்க. இன்னும் அடுத்த 2026ஆம் ஆண்டில் நடக்க இருக்கும் சட்டமன்ற தேர்தலானது ஏதாவது ஒரு நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க தமிழ் மக்களே. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அதாவது ஓரளவு நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிட்டு இருந்தாலும் ஒரு வேட்பாளர் கூட நம்ம நாம் தமிழ் கட்சியிலேருந்து வெற்றி பெறலை அப்படிங்கிறது ஒரு மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்கும் 15% வாங்கணும் அப்படின்னு தான் நம்மளுடைய நாம் தமிழ் கட்சியோட ஒரு இலக்காக இருந்துச்சு. அதுவும் முடியாமல் போச்சு அப்படின்னு. சரி, எங்களுக்கு வாக்களித்த தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும், தமிழ் மக்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முடிச்சுக்கலாம் தமிழ் நெஞ்சங்களே.